ஹலோ மக்களே, நான் உங்கள் கலீம். வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி ஓட் போடக்கூடிய ஒரு எம்பி எலெக்ஷன் வருது. உங்களுடைய ஓட் யாருக்கு என்பதை சிந்தித்து செயல்படுங்கள், சிந்தித்து ஓட்டு போடுங்க. அதற்கான காணொளி தான் இது. மத்தியிலேயே இப்போ நம்ம எம்பி எலெக்ஷன் வருது. மத்தியில் என்ன பண்ணுறாங்க? எங்க புனிதமான ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. கங்கை நீர் ஒரு புனிதமான நீர். இப்போ நீங்கள் ஹஜ்ஜுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே புனிதமான நீர்னு சொல்லி ஒரு ஜம்ஜம் தண்ணீர் வச்சுருக்காங்க. எவ்வளவு சுத்தமாக சுத்திகரிப்போடு வச்சுருக்காங்க. எத்தனை ஊர்களுக்கு, எத்தனை ஏரியாவுக்கு அந்த தண்ணீரையே மூலதனமாக வச்சு இருக்கக்கூடிய வாழக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்காங்க, எத்தனையோ நகரங்கள் இருக்குது. ஏன் அது அவ்வளவு சுத்தமான ஒரு தண்ணீராக இருக்குது, அவ்வளவு சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே நம்ம இந்தியாவில் என்ன எடுத்துக்குங்க, கங்கை புனிதமான நீராம். எவ்வளவு தண்ணீர் வருது மலையிலேருந்து, அந்த இமயமலையிலேருந்து இறங்கி எவ்வளவு தண்ணீர் வருகிறது. அப்போ அந்த தண்ணீரை நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? ஒரு புனிதமான ஒரு அதில் முங்கி எந்திரிச்சாலே நம்ம பாவங்கள் விலகுதுன்னு சொல்கிற ஒரு நாட்டில் பிறந்துக்கிட்டு மத்தியிலையும் இந்துவை ஒரு இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு அழகான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்குது. அப்படி இருந்துமே அவங்களால அதை சரி பண்ண முடியலையே. சுற்றி இருக்கிற அந்த யூடியூப்ல நீங்கள் போய் அடிச்சே பாருங்களேன். அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒவ்வொரு யூடியூபர்ஸும் இருப்பாங்க, என்னால் பக்கத்தில் நிற்க முடியல, அவ்வளோ பணவாட அடிக்கி, அவ்வளோத்துக்கு சாக்கடை மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய கேவலம் அது. இந்த கேவலத்தை சரி செய்வதற்கு நிதி இல்லை. ஆனால் பட்டேலுக்கு 3000 கோடியில் செலவு வைப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யூபியில் வளர்ச்சி பெறாத, யூபின்னு இல்லை, வடநாட்டில் வளர்ச்சி பெறாத மாநிலங்கள் எத்தனையோ இருக்கிறது. 15 மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி செய்கிறதுன்னு சொல்றாங்க. அப்போ இத்தனை வளர்ச்சி திட்டங்கள், நான் இந்தியாவை மிகப்பெரிய வளர்ச்சி நாடாக மாற்றப் போகிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த பிஜேபி அரசாங்கம் கடைசியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த பக்கம் சோத்துக்கே வழி இல்லாத ஒரு வட மாநிலத்தவர்களை உருவாக்கி அவர்களை இங்கே அனுப்புகிறார்கள். தமிழ்நாட்டில் பொழப்பு தேடி வர்ற நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இப்போ சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலும் வடக்கன் இல்லாத ஒரு இடமே இல்லாத நிலைமைக்கு வந்துட்டு. திருப்பூர்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஏன்? அங்கே அவங்களுக்கு வழி இல்லை, சோத்துக்கு வழி இல்லை. இங்கே அவங்களுக்கு வெளிநாடு மாதிரி வருவாங்க, சம்பாதிப்பாங்க, திருப்பி அங்கே போவாங்க, திருப்பி இங்கே வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அப்போ அவங்களுடைய மாநிலம், அவங்க ஆட்சி செய்கிற அந்த மாநிலத்திலேயே அவங்களால எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தையும் ஏற்படுத்தி கொள்ள முடியாத ஒரு இயலாமை அரசாங்கத்திற்கு இங்கே ஓட்டு போடுங்க கேட்கறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்கு பாருங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். சிந்திச்சு ஒவ்வொரு முறையும் நீங்க அந்த 19ஆம் தேதி நம்ம வாக்கு செலுத்த போறோம்னா சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இலவசத்தை நம்பி ஏமாந்துடாதீங்க. இலவசத்தை நம்பி ஏமாந்தீங்கன்னா இப்ப தெரியாது, அது ஒரு கண் துடைப்பு மட்டும்தான். இப்ப தெரியாது, பிற்காலத்தில் நம் முதுகுக்கு பின்னாடி ஒரு சுமையை அழுத்தி கொண்டே வருகிற ஒரு மிகப்பெரிய சாப செயல் என்பதை நீங்க உணர்ந்து, இலவசம் தராங்க, இலவசம் வச்சு நம்ம எவ்வளவு மக்களுக்காக இலவசம் கொடுக்குறாங்க, எவ்வளவு பெரிய ஒரு இது. ஏன் எனக்கு எதுக்கு அவங்க இலவசம் தரணும்? எனக்கு கை இல்லையா, கால் இல்லையா, என்னால் பிழைக்க முடியாதா? எனக்கு எதுக்கு இலவசம்? 2 கால் இல்லாத ஒருத்தனுக்கு ஒரு வீல் சேர் வாங்கி கொடுப்பது அது ஒரு இலவசமாக கொடுக்குறேன்னா அது தர்மம். அவனால் அது இயலாது. அவன் பொழப்பை பார்த்துக்கிறதுக்கும் அவனால் நகர்ந்து போகிறதுக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கும் ஒரு வீல் சேர் தேவைப்படுதுன்னா அந்த வீல் சேரை கொடுப்பதற்கு எந்த தவறும் இல்லை. எங்க வீட்டில் மிக்சி இல்லை, என்னால் அரைக்க முடியல, இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு இயலாமைய ஒரு இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மிக்சி கொடுக்கறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் இலவச டிவியும் மிக்சியும் யாருக்கு போகுதுன்னு நீ நினைக்கிறீங்க? ஒவ்வொரு குடும்பமும் அரசாங்க வேலையில் இருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க, பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, பெரிய பணக்காரனாக இருப்பாங்க. யார் போனாலும் அந்த இலவசம் கொடுக்கப்படும். அவங்களுக்கு அது தேவையா? ஒரு வாரமாக போவோம், அடுத்த ஆக்கர் கடைக்கு போவோம். நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். நான் படித்த கல்லூரியில் ஒரு இலவச சைக்கிள் கொடுக்குறாங்க. ஒரு ஐடிஐயில் படிக்கும்போது இலவச சைக்கிள் கொடுக்குறாங்க. வாங்கி வீட்டுக்கு போகும்போது என்னால் இங்கேருந்து, என்னால் தூரத்தில் படிக்கிற வீடு தூரத்தில் இருக்குது, என்னால் கொண்டுலாம் போக முடியாது. இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? பக்கத்தில் ஆக்கர் கடையில் விற்று 1000 வாங்கிட்டு போகிறாங்க.
உண்மையில் இலவசம் யாருக்கு போய் சேரணும்? ஒரு இயலாமையில் இருக்கிற, ஒரு தனது பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு தான் இலவசம் போய் சேரணும். நம்ம ஒரு வரி கட்டுறோம். வரிங்கிறது என்ன? வரி நம்ம ஒரு நாட்டை நகர்த்துவதற்கு வரி ரொம்ப முக்கியமானது. அந்த வரி எப்படி போய் சேரணும் மக்களுக்கு? ஒரு ரோடு வசதி இல்லாத ஒரு இடத்துல மக்கள் நாடு முழுக்க கொடுக்கப்படுகிற ஒரு வரியை வைத்து ரோடு வசதி இல்லாத ஒரு இடத்துல ரோடை போட்டு கொடுக்கணும். ஒரு சாலை வசதி இல்லாத ஒரு இடத்துல சாலை போட்டு கொடுக்குறதோ, ஒரு தெருவிளக்கு இல்லாத இடத்தில் தெருவிளக்கை போட்டு கொடுப்பதோ, இதுதான் அந்த வரி வந்து சரியான முறையில் பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை விட்டுப்பட்டு இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இலவசம், எல்லாருக்கும் இலவசம். சாலையை வச்சே சொல்கிறேனே, ஒரு நல்ல தெளிவாக ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டுக்கு மேலே எல்லாருக்கும் சமமாக நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டை மறுபடியும் உடச்சி போட்டுட்டு புதுசாக ரோடு போட்டால் எப்படி இருக்கும்? அட அறிவு கெட்ட பசங்களா, உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு கேட்க தோணுமா இல்லையா? எங்கே ரோடு போட்டு கொடுக்கணும்? ரோடு இல்லாத இடத்தில் ரோடு போட்டு கொடுக்கணும். இருக்கிறதே உடச்சிட்டு மறுபடியும் ரோடு போட்டால் அந்த வரி வீணு தானே. அதுதான் இப்போதைய அரசாங்கம் ஒரு அறிவில்லாத முட்டாள்தலை எச்சை புத்தியுள்ள ஒரு அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்கு. அதையும் அவங்க சொந்த காசில் பண்ணுறாங்களா இல்லையா? ஏன் ஒரு அரசாங்கத்தை தமிழகத்தை உயர்ந்த நிலையில் உயர்த்தி கொண்டு வந்துட்டாங்க. வளர்ச்சியான ஒரு மாநிலமாக இருக்குது, லாபகரமாக போயிட்டுருக்கு தமிழகம். அப்படின்னா இலவசம் கொடுக்குறதுல தப்பு இல்லை நான் நினைக்கிறேன். இப்போமே 8 லட்சம் கோடி கடனில் இருக்கோம். இனியும் இலவசத்தை கொடுத்து என்ன 5 வருஷத்தில் 10 லட்சம் கோடி 15 லட்சம் கோடி ஆக்கிடுவாங்க. அதுக்கடுத்த நமது அடிப்படை தேவைகளுக்கு கூட அடுத்தவர்களிடத்தில் கையேந்தக்கூடிய நிலைமைக்கு நமக்கு வந்துடும். இலவசம் கொடுக்குறாங்க, இலவசத்தை அறிவித்து விட்டார்கள் என்று அந்த ஒரு மூளை மழுங்கி போய் ஓட்ட போட்டுறாங்க. சிந்திங்க, செயல்படுங்க. எதுக்கு இந்த எச்சத்தனம்? எதுக்கு இந்த கேவலமான பொழப்பு? நான் ஓட்டு போட போகிறேன். கடைசியாக நான் ஒன்றை சொல்லி இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். ஒன்னே ஒன்று சொல்ல போகிறேன். நான் ஓட்டு போட போகிறேன். 19ஆம் தேதி நான் ஓட்டு போடுறேன்னா சிந்திச்சு நான் ஒன்னே ஒன்று போடுவேன். எனக்கு மது இல்லாத ஒரு தமிழகத்தை யார் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன். மக்கள் வளத்தை சுரண்டி பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன். இலவசம் நான் தரவே மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன். மதத்தையும் ஜாதியையும் மொழியையும் வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஈனப்பிறவிகளுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். அப்படி யாருமே இல்லைங்க, எல்லாரும் அப்படிதாங்க இருங்க. அப்படின்னா நோட்டால போட்டு போயிடுவேன். நான் போடுற ஒரு ஓட்டில் அவங்க ஜெயிச்சு அவங்க பண்ற பாவத்தில் நான் பங்கெடுத்துக்கொள்ள எனக்கு விருப்பமே இல்லை. அதனால 19ஆம் தேதி சிந்தித்து செயல்படுங்க. 19ஆம் தேதி தெளிவா யோசிச்சு உங்க ஓட்டை செலுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கலீம்.